வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் காயத்ரி மந்திரத்தை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். காயத்ரி மந்திரம் எதற்காக நாம் உச்சரிக்கிறோம் மற்றும் அந்த மந்திரத்தின் சக்தி என்ன பலன்கள் என்பதை முழு விவரமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனலில் பல டிவோஷனல் வீடியோஸ் மற்றும் நாம ஜபங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்கள் போன்ற பலவிதமான வீடியோக்களை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு காயத்ரி மந்திரத்தை பற்றி நாம் மன நிம்மதி தரும் காயத்ரி மந்திரம் மற்றும் வெற்றியை தரும் காயத்ரி மந்திரத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி மற்றும் இதான் முதல் தடவை நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் வரும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். காயத்ரி மந்திரம் மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் மன நிம்மதியும் தரும் மற்றும் வெற்றியையும் நமக்கு வாழ்வில் தரும் என்று முனிவர்களும் ரிஷிகர்களும் கூறுகிறார்கள். தினமும் நாம் காயத்ரி மந்திரத்தை நாம் உச்சரித்து ஜபித்து வந்தால் சர்வ ஆஷாட சித்திகளும் நமக்கு வசப்படும் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த அதிசக்தி வாய்ந்த அற்புதமான காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் உச்சரித்து வந்தால் நம்முடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒழிந்து போய்விடும் என்று புராணங்கள் கூறுகிறது. மந்திர வழிபாட்டில் காயத்ரி மந்திரத்திற்கு தான் முதல் இடம். எந்த பூஜையும் எந்த மந்திரமும் காயத்ரி மந்திரத்தை முதலில் உச்சரித்து பிறகு மற்ற மந்திரங்களை நாம் உச்சரிப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்த அதி அபூர்வமான மந்திரமாக கருதப்படுகிறது. காயத்ரி ஜபம் செய்யாத எந்த ஜபமும் முழுமை அடையாது. காயத்ரி ஜபம் காயத்ரி மந்திரத்தை முதலில் உச்சரித்து ஜபிப்பதற்கு பின்னால் தான் மற்ற மந்திரங்கள் ஜபிக்கின்றன. நம் வாழ்க்கையில் நினைத்த காரியம் வெற்றி பெறவும் மற்றும் சுகமும் சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கு தினமும் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். தினமும் காயத்ரி மந்திரங்களை ஜபித்தவர்களுக்கு பல அஷ்ட சித்திகளும் வசப்படுகின்றன என்று அனுபவபூர்வ உண்மையாகும். சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் மற்றும் மன நிம்மதியும் கைகூடி வரும் என்பது ஐதீகம். காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவர்களுக்கு காப்பாற்றுபவர் என்று பொருள் உண்டு. இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே வருபவர்களுக்கு பல துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கும். பல விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவாள் அந்த காயத்ரி அம்பாள் என்று நம்பிக்கை. எல்லா விதமான ஆபத்துகளும் நீங்கும். இந்த காயத்ரி தேவி மற்ற மந்திரங்களுக்கு தாய் போன்றவள். காயத்ரி மந்திரத்திற்கு தான் முதல் இடம் என்று புராணங்கள் கூறுகிறது. காயத்ரி மந்திரத்திற்கு சரஸ்வதி என்றும் சாவித்ரி என்றும் பெயர் உண்டு. இந்த காயத்ரி மந்திரம் காலையில் காயத்ரிக்காகவும் நடுப்பகலில் சரஸ்வதிக்காகவும் மாலை சந்தியா வேளையில் சாவித்திரிக்காகவும் ஜபிக்கப்படுகின்றது. காயத்ரி மந்திரத்தை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தியவர் விஸ்வாமித்ர முனிவர் ஆவார். முனிவர் விஸ்வாமித்ரர் ஆகாயத்தில் சூட்ச்ம நிலையில் சூட்ச்ம ஒளியாக இந்த காயத்ரியை கண்டறிந்தார்.
இந்த காயத்ரி மந்திரத்தை காலை, மதியம் மற்றும் மாலை சந்தியா வேளையில் சந்தியா வந்தனம் செய்யும் போது இந்த காயத்ரி ஜபத்தை அனுஷ்டிக்கப்படுகிறார்கள். காயத்ரி மந்திரத்தை குருவின் மூலம் கற்றுக்கொண்டு நாமும் ஜபிக்கலாம். காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கின்றவர்கள் உள்ளம் தூய்மையாகவும் ஒழுக்க நெறியுடனும் இருக்க வேண்டும். இந்த காயத்ரி மந்திரம் அனைவரும் உச்சரிக்கும் பொதுவான காயத்ரி மந்திரமாகும். இந்த காயத்ரி மந்திரத்திற்கு சாவித்ரி மந்திரம் என்றும் பெயர். இந்த காயத்ரி மந்திரத்திற்கு உலகத்தில் மேலான வேற எந்த மந்திரமும் கிடையாது. இதற்கு நிகர் வேற எந்த மந்திரமும் கிடையாது. காயத்ரி மந்திரமே மிகவும் சிறப்பானது, மிகவும் உயர்வு பெற்றது. அந்த பரம ஜோதி சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். ஜோதி சொரூபமான சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். பூ உலகம், மத்திய உலகம், மேல் உலகம் எல்லாவற்றுக்கும் சக்தி இது. அந்த பரம சக்தி நமது புத்தியை வெளிச்சப்படுத்தட்டும் என்று பொருள். 24 அட்சரங்களை கொண்ட இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபித்து வந்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும். நமக்குள் இருக்கும் சக்திகள் அதிகரிக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் முற்றிலும் அகலும். இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் ஜபித்து வந்தால் புண்ணியம் கூடும் என்பது ஐதீகம். அதற்காக வேண்டுமென்றே நாம் பாவங்களை செய்துவிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் பலன் நமக்கு கிடைக்காது. இந்த காயத்ரி மந்திரத்தை 21 முறை அல்லது 108 முறை தினமும் ஜபித்து வந்தால் நமக்கு காரியங்கள் கைகூடும் மற்றும் வெற்றி நிச்சயம். இதோ உங்களுக்காக காயத்ரி மந்திரம். என்னுடன் சேர்ந்து இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபியுங்கள். அல்லது இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நோட்டில் எழுதி தினமும் ஜபிக்கலாம். அல்லது தினமும் இந்த வீடியோவை ப்ளே செய்து நீங்களும் கூட பூஜை அறையில் நீங்கள் ஜபிக்கலாம். அல்லது நீங்கள் இருக்கும் இடத்தில் அலுவலகத்திலோ அல்லது ஹாலிலோ எந்த இடத்தில் வேணாலும் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ஜபிக்கலாம். இந்த காயத்ரி மந்திரம் அதிகால வேலை, அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் 3 to 4:30 மணிக்குள் இருக்கும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நாம் ஜபித்து வந்தால் பலன்கள் இரட்டிப்பாகும். மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். காயத்ரி மந்திரம் ஒலிக்கும் இடத்தில் எந்த துர்சக்தியும் தீய சக்தியும் அண்டாது. மற்றும் பேய், பிசாசு மற்றும் பில்லி சூனியம் மற்றும் தீய சக்திகள் மற்றும் துர்சக்திகள் அந்த வீட்டில் அணுகவே அணுகாது. காயத்ரி மந்திரம் எந்த இடத்தில் ஒலிக்கின்றதோ அங்கு அஷ்டலட்சுமியும் வந்து இருப்பாள் என்பது ஐதீகம். காயத்ரி மந்திரம் ஒலிக்கும் இடத்தில் அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் மற்றும் இறை சக்தி, இறை ஆற்றல் கூறும் மற்றும் தெய்வ நடமாட்டம் இருக்கும். அந்த வீட்டில் எந்த துர்சக்திகள் அண்டவே அண்டாது. மற்றும் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் தேவதை வந்து இருப்பாள் என்பது ஐதீகம். காயத்ரி மந்திரம் ஜபிக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கூடும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீட்டில் தரித்திரம் அண்டாது மற்றும் வறுமை நிலையே இருக்காது. காயத்ரி ஜபம் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அங்கு கடனுக்கு எந்த வேலையும் இல்லை, கடன் தொல்லையே இருக்காது. இந்த அபூர்வமான சக்தியான மந்திரத்தை நாம இப்போ பார்க்கலாம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி
धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः
तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् எந்த வீட்டில் காயத்ரி மந்திரம் ஒலிக்கின்றதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் மற்றும் எதிர்மறை சிந்தனைக்கு இடமே கிடையாது. எந்த வீட்டில் காயத்ரி மந்திரம் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் துர்சக்திகள் துர்தேவதைகள் கிட்டவே நெருங்காது. நம் வீடு மிகவும் அமைதியாகவும் சண்டை சச்சரவு இன்றி மிகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த காயத்ரி மந்திரத்தை அனைவரும் படிப்போம். இந்த அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரத்தை நாம் அனைவரும் தினமும் ஜபிப்போம். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் இந்த வீடியோவை ப்ளே செய்து உங்கள் வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள். அப்பொழுது வீட்டில் எந்த எதிர்மறை ஆற்றல் மற்றும் எதிர்மறை சக்திகள் வீட்டில் அண்டவே அண்டாது. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நாம் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை ஷேர் செய்யும்போது நமக்கு மனதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பகிரவும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.